தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. காவிரி பாய்ந்து வளம் கொழிக்கும் தஞ்சை மாவட்டத்தில் திரும்பும் திசையெல்லாம் கோவில்கள் அமைந்து மக்களை காத்து வருவது அனைவரும் அறிந்ததே. காவிரி கரையோர கிராமங்களில் எண்ணற்ற சைவ கோவில்கள் அமைந்துள்ளது. பழம்பெருமை வாய்ந்த இந்த கோவில்களுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் மக்கள் தங்களின் மனச்சுமைகளை இறக்கி வைத்து ஆறுதல் பெற்று வருகிறார்கள். நீர் வளமும் நில வளமும் நிறைந்த இந்த சோழ வளநாட்டில் காவிரி ஆற்றின் கிளை நதியான வெட்டாற்றின் பிரிவாகிய சொல்லான் ஆற்றின் கீழ் பகுதியில் புரசக்குடி என்ற புண்ணிய நல் கிராமத்தில் அருள் புரிகின்ற அருள்மிகு ஞான காளஹஸ்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு சிவபெருமானும் ஞானாம்பிகை என்ற திருநாமத்தோடு அம்பிகையும் 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தலத்தில் அருள்பாலித்து வருகிறார்கள். இந்த ஆலயத்திற்கென்று பல்வேறுபட்ட சிறப்புகள் உண்டு. அதாவது இந்த ஆலயத்தில் ஞான விநாயகர், ஸ்ரீ விஸ்வக் ஞானர், ஸ்ரீ ஞான லட்சுமி, ஸ்ரீ ஞான சரஸ்வதி, ஸ்ரீ ஞான வரதராஜ பெருமாள், ஸ்ரீ ஞான சண்டிகேஸ்வரர் முதலான கோஷ்ட தெய்வங்கள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதாவது இந்த ஆலயத்தில் சிவபெருமானும் அம்பிகையும் திருநாமங்கள் மட்டுமன்றி பரிவார தெய்வங்கள் அனைவரின் திருநாமங்களோடு ஞான என்ற வார்த்தை சேர்ந்தே வந்திருக்கிறது. அதாவது சிவபெருமானும் அம்பிகையும் இந்த தலத்தில் அருள் புரியும் பரிவார தெய்வங்கள் அனைவருமே பக்தர்களுக்கு ஞானம் வழங்கும் கடவுளர்களாக திகழ்கிறார்கள். இதற்கு சான்றாக ஒரு சுவாரஸ்யமான வரலாறை கூட என்னால் சொல்ல முடியும். 100 வருடங்களுக்கு முன்பு இந்த ஊரில் ராமையர் என்னும் அன்பர் வாழ்ந்து வருகிறார். விவசாயமும் இறைவனுமே அவருக்கு உலகம். 2 மகன்கள் அவருக்கு. ஒருவர் சுப்பிரமணியன், மற்றொருவர் சந்திரசேகரர். இருவருமே நன்கு படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைந்தார்கள். நாம் மட்டுமல்ல, அவர்கள் உலகமே அறிந்தவர்கள். ஆம், இந்த சந்திரசேகரன் அவர்களின் மகன்தான் நோபல் பரிசு பெற்று உலகமே போற்றும் திரு சர் சி.வி. ராமன் என்று அழைக்கப்படும் வெங்கட்ராமன். இவர் மட்டுமல்ல, இன்னொருவரும் இந்த ஊரில் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். அவர்தான் சுப்பிரமணியம். அவர்களுடைய மகன் சந்திரசேகரன். ஆக நோபல் பரிசு பெற்ற இருவரின் சொந்த ஊர் இந்த புரசக்குடிதான் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு வரமளித்து மகிழ்ந்த இறைவன்தான் இத்தலத்து ஸ்ரீ ஞான காளஹஸ்தீஸ்வரர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. நான் இப்பொழுது கூறிய இந்த 2 அறிஞர்களுமே நட்சத்திரங்கள் பற்றிய இயற்பியல் ஆய்வுக்காகத்தான் நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்கள். இந்த தலத்து இறைவனை வழிபடுவதற்காக அரசியல் துறையை சார்ந்தவர்களும், உயர் படிப்பு படித்து வருபவர்களும், விஞ்ஞான ரீதியாக பணிபுரிபவர்களும், நீதித்துறை சார்ந்தவர்களும் ஏராளமானோர் இங்கு வந்து ஞான காளஹஸ்தீஸ்வரரையும் ஸ்ரீ ஞானாம்பிகையையும் வழிபட அதிக அளவில் வந்து செல்கிறார்கள். பிரம்மதேவருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றதே இந்த தலத்தில்தான் என்று கூறுகிறது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. அப்படி இருக்க இந்த தலத்தில் அருள் புரியும் கடவுளர்கள் அனைவரும் ஞானம் வழங்குவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லைதானே. சரி, புரச மரங்கள் அதிகம் அமைந்திருப்பதால் இந்த தலம் புரசக்குடி என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறார்கள். இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் கூட புரசை மரம்தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஆலயத்தின் தேவ கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவச் சிலை மிக அழகாக காட்சியளிக்கிறது. இந்த தட்சிணாமூர்த்தி மற்ற ஆலயங்களில் இருப்பதை விட மிகவும் வித்தியாசமான திருக்கோலத்தில் இங்கிருக்கிறார். ஆம், அவருடைய சிற்பத்தின் இடதுபுற காலுக்கு கீழே ஒரு அடியவர் அமைந்திருக்கிறார். இந்த அடியவர் 2 கரங்களை கூப்பிய நிலையில் தட்சிணாமூர்த்தியை வணங்கும் திருக்கோலத்தில் இருப்பது சிறப்பு. இந்த சிற்பம் 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் உருவாகியது என்று கூறுகிறார்கள். 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலம் இன்றிலிருந்து 700 ஆண்டுகள் முந்தையது என்பதில் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே போல ஆலயத்தின் பிரகாரத்தில் விஸ்வக் ஞானர் என்கிற திருநாமத்துடன் இறைவன் அழகிய லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மற்றும் ஒரு சிறப்பாக இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்தல விருட்சமாகிய புரச இலையில் கோவில் பிரசாதத்தை வாங்கி உண்டு வந்தால் ஞானம் கிடைக்கும் என்பதும், கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பதும் அனுபவபூர்வமான ஐதீகமாகும்.
நான் முன்னர் குறிப்பிட்டது போல பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் திருமணம் செய்த தலம் இது என்பதால் இங்கு வந்து வழிபடும் தம்பதியருக்குள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி தாம்பத்திய ஒற்றுமை அதிகரிக்கும் என்பதும், பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. பிரம்மதேவர் படைப்பு தொழிலை தொடங்குவதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு கலைமகளான சரஸ்வதியை இந்த தலத்தில்தான் சிவபெருமானின் அருளோடும் மகாவிஷ்ணுவின் அருளோடும் கரம் பிடித்திருக்கிறார். இந்த தலத்தில் சரஸ்வதி தேவி தனி சன்னதியில் அமர்ந்த திருக்கோலத்தில் கையில் ஓலைச்சுவடியுடன் திருக்காட்சி தருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு மேலும் சிறப்பு கூட்டுவதற்காக சேலம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனுக்கு இந்த தெய்வீக இயற்கை மூலிகைகளால் அபிஷேகம் செய்து நாம் வாழும் பிரபஞ்சத்தை இறைவன் துணை கொண்டு ஆற்றல் மிக்கதாக உருவாக்கினார்கள் சித்தர்களும் முனிவர்களும். தற்பொழுது திருமூலர் சித்தரின் வழிகாட்டுதலின்படி 4000 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 108 தெய்வீக இயற்கை மூலிகைகளை சேகரித்து மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்று 2 தினங்களில் 2 சிவாலயங்களுக்கு மூலிகை அபிஷேகம் செய்து வருகிறார்கள் சேலம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக. இந்த வரிசையில் 12/8/2026 ஆடி மாதம் தமிழ் 27ஆம் தேதி, அதாவது ஆடி அமாவாசை புதன்கிழமை காலை 9 மணி அளவில் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டைக்கு அருகில் அமர்ந்திருக்கும் புரசக்குடி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள பேரருள்மிகு ஞான காளஹஸ்தீஸ்வரருக்கும் தாயார் ஞானாம்பிகைக்கும் இந்த ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மழை காலங்களிலும் அடர்ந்த காடுகளிலும் மட்டுமே விளையக்கூடிய மற்றும் திருமூலர் சித்தர் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட 108 வகையான அரிய மூலிகைகள் பல நாட்களாக தேடி சேகரிக்கப்பட்டது. அப்படி சேகரிக்கப்பட்ட 108 மூலிகைகளும் முறைப்படி தூய்மை செய்யப்பட்டு அவற்றிலிருந்து சாறு பிழியப்பட்டது. பின்னர் அந்த புனிதமான மூலிகை சாறுகள் அனைத்தும் 2 திருக்குடங்களில் நிரப்பப்பட்டு ஆலயத்தின் வளாகத்தில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை அடியார்களும் ஆலயத்திற்கு வந்திருந்த சிவனடியார்களும் சேர்ந்து அந்த மூலிகை சாறு அடங்கிய குடங்களை தங்களது தலைகளிலும் தோள்களிலும் சுமந்து வர மங்கள வாத்தியங்கள் மற்றும் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஓம் நமச்சிவாய கோஷத்துடன் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள் வந்தார்கள். அதைத் தொடர்ந்து இறைவன் ஸ்ரீ ஞான காளஹஸ்தீஸ்வரர் மற்றும் இறைவி ஸ்ரீ ஞான ஞானாம்பிகை அம்மனுக்கு முதற்கட்டமாக பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி மற்றும் புனித நீர் கொண்டு வழக்கமான சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக 108 மூலிகை சாறுகளும் சாமியின் திருமேனியில் ஊற்றப்பட்டு மகா மூலிகை அபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்றது. மூலிகை அபிஷேகத்தின் பொழுது கருவறை முழுவதும் அரிய மூலிகைகளின் நறுமணம் கமழ்ந்தது. அபிஷேகம் நிறைவடைந்ததும் சுவாமிக்கு சிறப்பு பட்டு உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விசேஷமான மூலிகை அபிஷேகம் குறித்து அபிஷேகத்தை முன்னின்று நடத்திய சேலம் எடப்பாடி 108 மூலிகை அபிஷேக அறக்கட்டளை நிறுவனர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் கூறுகையில், சேலம் மாவட்டம் கஞ்சமலை மற்றும் அடர்ந்த காடுகளில் விளையக்கூடிய இந்த 108 மூலிகை சாறுகளை கொண்டு ஈசனுக்கு அபிஷேகம் செய்வதால் நாட்டில் பருவமழை தப்பாமல் பொழிந்து மழை வளம் பெருகும், விவசாயம் மென்மேலும் பெருகும், மனிதர்களை வாட்டும் கொடிய நோய்கள், நவகிரக தோஷங்கள் மற்றும் பொதுமக்களின் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உலக மக்கள் அனைவருக்கும் நன்மைகள் ஏற்படும் என்பது திருமூலர் சித்தரின் வாக்கு என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஆடி மாத அமாவாசை மற்றும் இந்த அரிய மூலிகை அபிஷேகத்தை காண்பதற்காக அதிகாலை முதலே புரசக்குடி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குடும்பமாக திரண்டிருந்தனர். மகா தீபாராதனையின் பொழுது கூடியிருந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவரும்
பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்தலத்து இறைவன் கருவறையில் ஸ்ரீ ஞான கால அஸ்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக 4 யுகமாக கிழக்கு நோக்கி திருக்காட்சி தருகிறார். இந்த தலம் காசிக்கும் முந்தைய திருத்தலம் என்று கூறுகிறார்கள். இந்த தலத்து இறைவனை மகாவிஷ்ணு, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், 18 சித்தர்கள் எல்லோரும் வந்து வழிபட்டிருக்கிறார்கள். மேலும் நாகங்கள் நாகமணியை கொண்டு வந்து வைத்து சிவபெருமானை பூஜித்ததாகவும் கூறப்படுகிறது. யானை தாமரை மலர்களை கொண்டு வந்து வைத்து இந்த தலத்தில் இறைவனை பூஜித்துவிட்டு பேறு பெற்றிருக்கிறது. ராகு தோஷம், கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், செவ்வாய் தோஷம் எல்லாம் போக்கும் பாவ விமோசன முக்தி திருத்தலமாக திகழ்கிறது இந்த ஆலயம். இத்தலத்து இறைவனை நாகங்கள் நாகமணி கொண்டு வந்து வைத்து வழிபட்டதால் நாக தோஷங்களால் ஏற்படும் தடைகளும் பயங்களும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் குடும்பத்தில் சுபிட்சமும், தம்பதியர் இடையே ஒற்றுமையும், தொழில் காரிய தடைகள் அகன்று வெற்றியும் எளிதில் கிட்டும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக ராகு தோஷம், கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், திருமண தடை, புத்திர தோஷம், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சிறப்பு பரிகார பூஜைகள் செய்து பலன் பெற்று செல்கிறார்கள். இந்த தலத்தில் ராகு கால பூஜை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் காளகஸ்தீஸ்வரருக்கும் நாக தேவதைகளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் எல்லாம் நடைபெறுகிறது. மேலும் பால் அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. நாகதோஷத்தால் திருமணம் தள்ளி போகிறவர்கள், மகப்பேறு தாமதமாக உள்ளவர்கள் இந்த தலத்தில் நாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டு செல்வதையும் பார்க்க முடிகிறது. இத்தலத்து அம்பிகை ஞானாம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சிவப்பு அல்லது பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவதன் மூலம் திருமண தடைகள் அகன்று கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறும் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள். புத்திர பாக்கியம் வேண்டுபவர்கள் கோவில் வளாகத்தில் உள்ள புரசை மரத்திலோ அல்லது குறிப்பிட்ட இடத்திலோ சிறிய மரத்தொட்டில் ஒன்று வாங்கி வந்து கட்டி பிரார்த்தனை செய்தால் கூடிய விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். இந்த தலத்தில் பிரதோஷ தினத்தில் வழிபாடுகள் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஞானம் பெற விரும்புபவர்கள், கல்வியில் சிறந்து விளங்க விரும்புபவர்கள் இந்த ஆலயத்தில் உள்ள புரசமர இலையில் கோவில் பிரசாதம் உண்டால் ஞானம் கிடைக்கும் என்பதும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பதும் ஐதீகம். பொதுவாக 12 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஆலயங்களை 108 திவ்ய தேசங்கள் என்று அழைக்கிறோம். தேவார மூவரால் பாடல் பெற்ற சிவாலயங்களை தேவார தலங்கள் என்று அழைக்கிறோம். இந்த தேவார மூவரில் ஒருவர் ஒரு தலத்தில் இருந்து கொண்டு அருகில் இருக்கும் மற்றொரு தலத்தை பற்றி பாடி இருந்தால் அந்த தலத்தை தேவார வைப்பு தலம் என்று அழைக்கிறோம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற முருகப்பெருமான் அருள் புரியும் சிவாலயங்களை திருப்புகழ் தலம் என்று அழைக்கிறோம். அந்த வரிசையில் 108 தேவதைகள் வாசம் செய்யும் 108 மூலிகைகள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்ற ஆலயம் என்ற சிறப்பை பெறுகிறது இந்த புரசைக்குடி சிவாலயம். தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் ஐயம்பேட்டை என்னும் ஊரிலிருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது புரசக்குடி. நேரடி பேருந்து சேவைகள் இந்த தலத்திற்கு கிடையாது என்பதால் ஐயம்பேட்டையிலிருந்து இந்த 5 கிலோமீட்டர் ஆட்டோ மூலம் பயணிக்க வேண்டும். அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் டோல் பிளாசாவில் இறங்கி அங்கிருந்து வலதுபுறமாக 1 கிலோமீட்டர் நடந்து வந்தும் புரசக்குடி ஆலயத்தை அடையலாம். இந்த புரசக்குடி ஆலயத்தில் இருக்கும் இறைவனை அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்று பாலுடன் பூஜை செய்து வில்வம் அல்லது புரச இலை மற்றும் மலர்களுடன் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பேச்சு திறன் கிடைக்கும் என்பதும், அறிவு குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அறிவு மேம்படும், அவர்கள் புகழ் பெறுவார்கள் என்பதும் ஐதீகம். காசிக்கு நிகரான தலம் இந்த புரசக்குடி என்பது போல ஆந்திர மாநிலம் காளஹஸ்திக்கு இணையானது இந்த தலம்.
எனவேதான் இந்த புரசக்குடி தலத்தை தென்காளஹஸ்தி என்று அழைக்கிறார்கள். ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்பு குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த ஆலயத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 7/2/2022 அன்று இத்தலத்தில் அருள் தரும் பால ஞான விநாயகர், ஸ்ரீ ஞான ஞானாம்பிகை உடனாய ஸ்ரீ ஞான காளஹஸ்தீஸ்வர சுவாமிக்கும் ஏனைய பரிகார மூர்த்திகளுக்கும் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த புரசக்குடி ஆலயத்தில் அருள் புரியும் இறைவனையும் அம்பிகையையும் பரிவார தெய்வங்களையும் வழிபட்டு நாமும் நம் வாழ்வில் வளம் பல பெறுவோம். குறிப்பாக 108 தேவதைகள் வாசம் செய்யும் இந்த தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற ஆலயத்தில் அருள் புரியும் இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பது சித்தர்கள் முனிவர்கள் ஆகியோரின் நல்வாக்காகும். இதுபோல மூலிகை அபிஷேகம் நடைபெறும் சமயம் பக்தர்கள் அனைவரும் அந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் இறைவனின் அருளையும் சித்தர்களின் அருளையும் முனிவர்களின் அருளையும் பரிபூரணமாக பெற்று கொள்ளலாம் என்பதும் ஐதீகம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றை அர்ச்சகரிடமும் 108 மூலிகை அபிஷேகம் செய்யப்படுவதால் கிடைக்கும் நன்மைகளை அந்த அறக்கட்டளையின் நிறுவனர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களிடமும் சுருக்கமாக கேட்டு தெரிந்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதிபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா வேம்பக்குடி ஊராட்சி புரசக்குடி கிராமம் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய அருள் தரும் ஞான ஞானாம்பிகை உடனாய ஞான காளஹஸ்தீஸ்வரர் சிவாலயத்துல தான் இப்ப நாம இருக்கோம். இன்னைக்கு மூலிகை யாழ அபிஷேகம் செய்யப்பட்ட அபிஷேகம் சிறப்பான முறையில நடந்து பக்தர்கள் எல்லாம் அருளாசி பெற்றாங்க. ஆடி அமாவாசையான இன்று இந்த அபிஷேகத்தை நாம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அபிஷேகமானது ஒரு சிவாலயங்களிலும் செய்யப்படுகின்றது என்று ஐயா சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுபோல நம்மளுடைய கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலம். காளஹஸ்தி போக முடியாதவங்க நம்ம ஆலயத்துக்கு வரலாம். அதுக்கு இணையான கோயில் ஞான கோவில்னு சொல்லப்பட்டிருக்கு. சரஸ்வதி தனிச்சன்னதியாக விளங்கக்கூடிய ஓலைச்சுவடியில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆலயம். ஹயகிரிவர் தனிச்சன்னதி. ராமர் லட்சுமண சீதையெல்லாம் பூஜை பண்ண ஸ்தலம்னு சொல்றாங்க. 500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப சிறப்பான கோவில். ஞானத்துக்கு சிறப்பாக விளங்குது நம்முடைய கோயில். திருமணம் ஆகாதவங்க நம்முடைய கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனா திருமணம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுபோல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நம்முடைய ஆலயத்துல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு சரஸ்வதி வணங்கிட்டு போனா சிறப்பான மதிப்பெண் பெற்று நல்ல கல்வி சிறப்பான மதிப்பெண் பெற்று உயர் பதவி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாலை ஐயம்பேட்டையில இறங்கினோம்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வந்துடலாம். இப்ப விக்கிரவாண்டி சாலை போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் விக்கிரவாண்டி சாலை டோல்கேட்ல வந்து இறங்கிக்கலாம். தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறினா டோல்கேட்ல வந்து இறங்கி நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். ஆமா, ரைட் சைட்ல வாங்க. ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம் சித்தர்மயம். ஆதிசக்தியின் அனுசக்தினாலும் சிவபெருமானின் அருளாலும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனுக்காக செய்யப்பட்ட மூலிகை அபிஷேகம் 2021ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆலயமாக இந்த அபிஷேகங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த அபிஷேகம் ஒவ்வொரு ஆலயமாக செய்யப்படுகிறது என்றால், எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த ஆலய கற்பு கிரகத்தில் இந்த 108 மூலிகை தேவதைகளும் வாசம் செய்வார்கள் என்பது ஐதீகம். அந்த 108 மூலிகை தேவதைகளும் ஒரு மனிதன் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டு சென்று வந்து போயிருந்தாலே அவங்களுடைய பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பதற்காகவும், இரண்டாவது அந்த பகுதி மக்களை நோய்களிலிருந்து காக்கப்படுவதற்காகவும், ஆலயத்திற்கு பெரும் புனிதம் சேர்ப்பதற்காகவும், இந்த 3 நோக்கத்திற்காக தான் இந்த அபிஷேகம் ஒவ்வொரு ஆலயமாக செய்து கொண்டு வருகிறது இந்த திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக. இந்த அபிஷேகம் என்பது இந்த 108 மூலிகை தேவதைகளும் இறைவனின் துணை கொண்டு ஒரு மனிதனுடைய பிறவி பிணியை நீக்குகிறார்கள் என்பது ஐதீகம். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆலயமாக இந்த அபிஷேகத்தை செய்து கொண்டு வருகிறோம். இப்ப 4 பாடல் பெற்ற ஸ்தலம் என்றால் அந்த 4 பாடல் பெற்ற ஸ்தலம் என்பது போல
எப்படி தனித்துவம் வாய்ந்து இருக்கிறதோ அதுபோல இந்த மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயங்கள் தனித்துவமாக வருங்காலத்தில் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை இறைவனுடைய வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மூலிகை அபிஷேகத்தை காண வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் இறைவனுக்கும் இறைவிக்கும் மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மூலிகை அடங்கிய அருட்பிரசாதமும் அன்னதானமும் சிறப்பாக வழங்கப்பட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.